போடுங்க அந்த கிளிப் அப்படியே பரவாயில்ல. என்ன பேசணும் ஒன்றும் அது ரொம்ப ஆபாசம் இல்லை. அவர் பேசுனது தான், அமைச்சர் பேசுனது நம்ம பேசலாம். டிவிகே என்று சொல்கிறார். டீனா த்ரிஷா. இதோட ஆபத்து என்னன்னா, ஒரு ஸ்டேஜில் நிலைக்குலைய வச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை என்ன செய்தார்களோ அப்படியே செய்து விடுவார். அவர் கேப்டன் விஜயகாந்த் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குனாங்க. ஞாபகம் இருக்கா? நானும் தான் பெரிய ஸ்டார், நீ வெறும் ஸ்டார், நான் துணை முதலமைச்சர், நானும் பண்ணுறேன்ப்பா ரோட் ஷோன்னு இருக்கிற காலேஜ் பசங்க எல்லாரும் கூட்டின்னு வந்துட்டு விஜயோட ரோட் ஷோ அண்டு விஜயோட அந்த பிரம்மாண்டமான தாக்கம், அது ஓட்டம் மாறுமா, அது பெரிய தாக்கம், அந்த இம்பேக்ட், லைவ் கவரேஜ் எல்லா சேனலும், ரைட்டா? இது தேர்தல் நெருங்க ஒரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசுகிறாருன்னா உதயநிதி சொல்லித்தான் அவர் பேசுகிறார். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் எப்படி இயல்பாக நான் அடுத்து சொல்லக்கூடிய சம்பவத்தை கேட்டீர்கள் என்றால் ஏற்பாடு செய்யப்பட்டதா, இயல்பாக நடந்ததாங்க தெரியும். கோயம்புத்தூருக்கு சென்ற அடுத்த நாளே விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் சிறப்பு நலத்திட்டங்களோட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கட்சி நிர்வாகிகளால் மிக பலமாக ஓரளவு கூட்டம் காணப்படுது. ரோட் ஷோ நடத்தினார். அவர் நேராக போயிட்டு எதுக்காக சென்றாரோ அதுக்காக டைரெக்டாக முடிச்சுட்டு வந்திருக்கலாம். விஜய் அவர்கள் நடத்தின ரோட் ஷோ மாதிரியே நான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்யப்பட்டதா, இல்லை ஏற்கனவே அந்த மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டதா? இதெல்லாம் எப்படி இயல்பாக நான் அடுத்து சொல்லக்கூடிய சம்பவத்தை கேட்டீர்கள் என்றால் ஏற்பாடு செய்யப்பட்டதா, இயல்பாக நடந்ததான்றது தெரியும் உங்களுக்கு. விஜய் நேற்று இந்த முதல் நாளே ரோட் ஷோ ஏர்போர்ட்டு, அது ரோட் ஷோவாக அவங்க ஏற்பாடு பண்ணாங்கன்றது கூட எனக்கு தெரியல. ஏர்போர்ட்லேருந்து அவர் கொஞ்சம் திறந்த வெளி இதில் போனாலும் வழி நெடுக கூட்டங்கள் சேர்ந்து விட்டன, பார்த்து விட்டார்கள். நானும் தான் பெரிய ஸ்டாரு, நீ வெறும் ஸ்டாரு, நான் துணை முதலமைச்சர், நானும் பண்ணுறேன்ப்பா ரோட் ஷோன்னு இருக்கிற காலேஜ் பசங்க எல்லாரும் கூட்டின்னு வந்துட்டு நிற்க வைங்கன்னு பண்ணிட்டாங்க. அண்டு விஜயோட ரோட் ஷோ அண்டு விஜயோட அந்த பிரம்மாண்டமான தாக்கம், அது ஓட்டம் மாறுமான்றதெல்லாம் நம்ம விரிவாக பேசிட்டோம். பட் அது பெரிய தாக்கம், அந்த இம்பேக்ட், லைவ் கவரேஜ் எல்லா சேனலும், ரைட்டா? நேற்று கடலூரில் நடைபெற்ற ஒரு கூட்டம் என்று நினைக்கிறேன். திமுகவின் மூத்த அமைச்சர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசினார். பார்த்தீர்களா? நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். போடுங்க அந்த கிளிப் அப்படியே பரவாயில்ல. என்ன பேசணும் ஒன்றும் அது ரொம்ப ஆபாசம் இல்லை. அவர் பேசுனது தான், அமைச்சர் பேசுனது நம்ம பேசலாம். என்ன கொள்கை? டீனா அது நீ சொல்லுப்பா, எனக்கு தெரியாது. ஆமா, என்ன அது நீதான் சொல்லணும். சரி, என்ன நீதான் சொல்லு. பிளாக் டிக்கெட் வித்தெல்லாம் பிளாக் டிக்கெட் வித்தவன்லாம் அது அவன் என்ன கூட செய்யறான் இல்லையா? அவன் வாங்குற சம்பளமே பிளாக்ல தான் வாங்கலாம். ஒயிட்ல வாங்காத கம்பெனி இப்ப பிளாக் நம்ம ஆட்சியை அகற்ற போறாங்க. இனி ஏமாற்ற மக்கள் ஏமாற மாட்டார்கள். இது அப்ப அவங்க அப்பா அம்மா ஆகியப்ப கூட ஒன்றும் ஒற்றுமையா இல்லவா? ஆகியப்ப கூட இல்லை, யாரு கூட இல்லை, யாராலும் அந்த கட்சியுடைய சிம்பிளே அப்படியா? யாரு? டிவி அது என்னென்ன சிம்பிள்ப்பா? யார் அது? என்னமோ பெரியாங்கிறாங்க, பேர சொல்லக்கூடாதுப்பா. என்னமோ சொல்றாங்க, யாரோ பெரிய. நாம திமுக என்ன செய்யறோம், என்ன எதிர கொண்டாடுறோம், எந்த கட்சி பேர்ல என்ன கொண்டாடுறோம், என்ன ராஜீவ்காந்தி திராவிட முன்னேற்ற கழகம் எதை காட்டுகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அப்படியே திராவிட சமுதாயத்தை முன்னேற்ற கழகமாக நம்ம சொல்லியிருக்கோம். அவர் என்னத்த முன்னேற்றாருன்னு தெரியல. அது நீங்க தான் சொல்லணும், அது நம்ம சொல்லக்கூடாது. அது பெரிய பேச நம்மளாம் பேச அது மாதிரி சொல்லுவாங்க. அது புரிஞ்சுக்க. டீ அது என்ன கொள்கை? டீனா அது நீ சொல்லுப்பா, எனக்கு தெரியாது. ஆமா, என்ன அது நீதான் சொல்லணும். சரி, என்ன நீதான் சொல்லு. எல்லாம் அறிவாளியா இருக்கான், எல்லாம் நமக்கு தான் தெரியும்படி மற்றவங்க தெரியாத வச்சிருக்கோம். நம்ம தான் முட்டாளா இருக்கணும். ஆக இந்த ஒரு கம்பெனி இப்ப காண்பிச்சு ஆட்சியில் பிடிக்க போறோம், முதலமைச்சா போறோம், சாதனை. இந்த சினிமாவா இன்னும் சொல்ல போனா இளைஞர்களை கொள்கை பிடிப்புள்ள இளைஞராக உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். நாங்களா கொள்கையில வந்தவன் தான். நீங்க சொன்னா நாங்க தடம் மாறாமல் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ரத்தம், கருப்பு சேப்பு ரத்தம் நம்ம ஓடி
ஆக இப்போ சினிமாவில் படம் நடிக்கிற மாதிரி ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ண அவன் வந்து கலாச்சாரத்தை, இளைஞருடைய கலாச்சாரத்தை வீணாக்கக்கூடிய நடிகர். பிடிச்ச மாரி போடுறான், அவன் மாரி கட்டிங் வெட்டுறான், அவன் மாரி கட்டிங் வெட்டுறான், அவன் மாரி கலாச்சாரம் காரணம் போட்டுக்கான அவன் மாரி கட்டிங் வெட்டுறான், அவன் எப்படி போடுறானோ அதுவே போடுறான். ஆக இதெல்லாம் ஒரு கலாச்சாரம். ஆக இதெல்லாம் கலாச்சாரம் கொண்டு வர இனி ஆட்சியை பிடிக்க போறாங்க, ஆட்சியை கூட வந்து இளைஞர்களை திருத்த போறாங்க. இதை இளைஞர்கள் உணர வேண்டும். ஆக இத்தகைய கலாச்சாரத்தை சீரழிவில் கொண்டு வருகின்றவர்கள் அவர்கள். நம்முடைய திராவிட இப்ப பார்த்தா திராவிட இயக்கம் திராவிட வரானை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பேசி என்ன பேச்சு ஒன்றியம் அது பேசி அதுக்கு மாதிரி என்ன அது ரத்தத்துல ஊறி 78 வயதுல அவர் ரத்தத்துல ஊறுகிறது. இந்த உணவுல போராளிகள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு டிவிக்கு என்னன்னு எனக்கு தெரியல, பேசிக்கிறாங்க. டீனா என்று கத்துறாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்க? வீணா சொல்லலாம் சார், நம்ம சொல்லலாமா? ரைட்டு, சொல்லிடுறேம்மா. ஒன்றும் தவறு இல்லை. ஒரு டிவிக்கு கட்சி பாருங்க, ஒரு மூத்த அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள், அவர் இது வரைக்கும் பெரிய சர்ச்சையில் எதுலையும் கரெக்டாக பேச மாட்டார். அவரோட தன்மை அப்படி. இந்த மாதிரி பேசக்கூடிய நபர் அல்ல அவர். அவர் உண்டு அக்ரிகல்ச்சர், நம்ம இந்த உரமூட்டையில் சம்பாதிக்கிறதோட இருந்துக்கலான்னு. இது என்னப்பா நிறைய செட்டில்மெண்ட் ஃபண்ட் அதுக்கு தான் சார். ஏன்பா ஏகப்பட்டது சம்பாதிச்சிருக்காருப்பா. அந்த ஈடிகாரங்களை டாமி கிட்ட சொல்லணும்ப்பா அந்த விவரத்தெல்லாம். சத்தம் போட வந்துருவாரு. அவர் இந்த மாதிரி சர்ச்சையா ஆபாசமா ஒரு இந்த வசைப்பாடும் உடல் மொழி இதெல்லாம் இப்போ திரு எம்ஆர்கே எங்கேயும் பாட்டுக்கு இருப்பார், போர் வருவார். அவர் இந்த கூட்டத்தில் பேசும்போது பெத்த அப்பா அம்மாவை கூட வச்சுக்க வக்கில்லாதவன்லாம் கட்சி நடத்துகிறான். இவனை நம்பி போனால் இளைஞர்கள் எப்படி வழி நடத்தப்படுவார்கள். அப்புறம் பிளாக் டிக்கெட்டு விற்றவங்கெல்லாம் ஊழலை பற்றி பேசுகிறாங்க. இது கூட ஓகே, ஏதோ நீ ஊழலை பற்றி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்ட்டு நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இது என்னம்மா அது உங்களுக்கு தெரியாதா? க்ரௌடு எப்படி கத்துன்னு டிவிகே என்று சொல்கிறார். டீனா த்ரிஷா, வீணா விஜய், கேனா கீர்த்தி சுரேஷ். பாருங்கப்பா, நான் சொல்லலை. இப்போ எம்ஆர்கே எப்படிப்பட்டவர் என்று நான் சொன்னேன். இது எம்ஆர்கேவாக பேசியதா? இல்லை, எம்ஆர்கேக்கும் டிவிகேக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, 2 பேருக்கும் முன்பகை இருக்கா? யார் சொல்லி இப்படி பேசியிருப்பார்? யார் சொல்லி பேசியிருப்பாங்க? பேசிட்டு வந்ததுலேயே புரியுது, உதயநிதி அவர்கள் சொல்லி தான் பேசியிருக்காங்க. இப்போது எப்படிப்பட்ட தாக்குதல்கள் விஜய் மீது வரும்? இப்போ சார், விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, திமுக ஆட்சியில் இருக்குது அப்படின்னும் போது அவங்க இருக்கிற எல்லா அஸ்திரத்தையும் கொண்டு அடிக்க தான் செய்வாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான தனிப்பட்ட தாக்குதல்கள் எடுபடும் தானே சார்? அதை வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு தானே சார் புரிஞ்சுக்கணும். எடுபடாது என்பது வேறு. இதோட ஆபத்து என்னன்னா, ஒரு ஸ்டேஜில் நிலைக்குலைய வச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை என்ன செய்தார்களோ அப்படியே செய்து விடுவார்கள். அவர் கேப்டன் விஜயகாந்த் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குனாங்க, ஞாபகம் இருக்கா சார்? ஆக்சுவலாக விஜயகாந்த் அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய லீடராக வந்தார். செல்வி ஜெயலலிதா பிறகு விஜயகாந்த் அவர்கள் தான் ஒரு டாக் இருந்துச்சு அந்த டைமில். ஓகேங்களா? அதை வந்து எப்படி வச்சாங்களா, அந்த மீம்ஸ் மூலமாகவே அந்த டைமில் மீம்ஸ் பீக்கில் இருந்துச்சு. கரெக்டு. அந்த மீம்ஸ் மெட்டீரியலாகவே விஜயகாந்தை பார்த்தாங்க. ஓகேங்களா? அதில் வந்து என்ன மாதிரியான மீம்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மலேசிய விமானம் தொலைஞ்சிச்சு இல்லை, அது எல்லாம் எங்கே இருக்குன்னு தேடுறாங்க, நாங்கள் போய் கூகுளில் தேட சொன்னோம் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மீம். இந்த மாதிரி மீம் போட்டு விஜயகாந்த் தூக்கி அடிச்சிடும். மீமை போட்டு விஜயகாந்தை காலி பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? இதுதான் நடக்கும். இது தேர்தல் நெருங்க ஒரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசுகிறாருன்னா உதயநிதி சொல்லித்தான் அவர் பேசுகிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போது நான் சொன்னது போல் ஜனநாயகன் படத்தை வாங்கணும். இப்போ இந்த நிறுவனம் வந்து இவங்க கேட்குற விலைக்கு கட்டுப்படி ஆகலன்னு வச்சுக்கோங்க. இவங்க இன்றைக்கி ஒரு 100 கோடி போகும் அந்த படம், தியேட்ரிக்கல் ரைட்ஸு 50 கோடி கொடுங்கன்னு கேட்குறாங்க, இல்லை 80 கோடிக்கே கொடுன்னு கேட்குறாங்க. இன்னொரு நிறுவனம் வந்து நாங்கள் 100 கோடி அல்லது 110 கோடிக்கு வாங்கிக்கிறோன்ட்டு இன்னொரு நிறுவனம் வருது. அந்த நிறுவனத்துக்கு நீ கொடுக்கக்கூடாது, நீ எனக்கு தான் கொடுக்கணும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அது கர்நாடகாவை சேர்ந்த நிறுவனம். அதெல்லாம் முடியாது, நான் இவனுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னால் இவங்க எந்த தேட்டரில் போடுவாங்க? தெலுங்கானாவில் எப்போ போட முடியும்? தமிழ்நாடு தேட்டர் தானே ரிலீஸ் பண்ணோம். தமிழ்நாடு தேட்டரில் இந்த படத்தை போடாத, நான் சொல்கிற இந்த படத்தை போடு என்று இவர்களால் செய்ய முடியுமா? முடியாது. முடியும் சார். இப்போ நீங்கள் ஒரு பேனா விற்கிறீங்கன்னா என்கிட்ட வித்துடுறீங்கன்னா நான் வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சுல. அதை நான் மார்க்கெட் பண்ணாமல் தியேட்டரே கிடைக்காது. அப்போது படம் ஃபெயிலியர்.
முன்னாடியாவது இன்டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மொத்த தேட்டர் அவங்க கண்ட்ரோலில் இருக்கா? மல்டிப்ளெக்ஸ் உட்பட எல்லா ஸ்க்ரீனும்ப்பா. இன்னைக்கு தனித்தனியாக தேட்டர்லாம் நடத்த முடியாது. திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு 70-80 ஸ்க்ரீன் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு 30-100 ஸ்க்ரீன் 150 ஸ்க்ரீன் இப்படி தான் பிரிந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம். ஆமாம், இது போக பிவிஆர் போன்ற பெரிய குரூப்ஸ் கிட்ட அவங்க கிட்ட ஒரு 300 ஸ்க்ரீன் 400 ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இவங்க. இப்போ அதை மீறி நீங்கள் 2 பேரும் நீங்கள் ஒரு 10 ஸ்க்ரீன் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு 15 ஸ்க்ரீன் வச்சுருக்கீங்க. நீங்கள் அவங்க சொல்வதை கேட்க மாட்டோம். நீங்கள் தனியாக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இந்த படத்தை தனியாக வாங்கி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்று மாலையே சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் உங்களது தியேட்டர் கேன்டீனில் வந்து பாப்கார்னில் எலி இருக்கிறது என்று சொல்லி உங்களது தியேட்டரை சீல் வைப்பார்கள். முடியுமா? முடியாது. முடியும் சார், முடியும். உங்களுக்கு 2006 ஆட்சியில் என்று தான் எனக்கு நினைவு. திரு உதயநிதி அவர்கள் சென்னை ஜெமினி மேம்பாலம் அருகே இருக்கக்கூடிய தி பார்க் ஹோட்டல் பப்புக்கு சென்று அங்கே ஏதோ ஒரு சின்ன அந்த பணியாளரோட ஏதோ ஒரு சிறு தகராறு ஏற்படுகிறது. சென்னை மாநகராட்சியின் மேயராக அப்போது திரு மா சுப்பிரமணியம் இருந்தார். காலையில் 5 மணிக்கு ஹோட்டல் வாசலில் காம்பவுண்ட் எக்ஸஸாக கட்டியிருக்கான்னு காம்பவுண்ட் வச்சுட்டாங்க. 5 மணிக்கு கூகுள் பண்ணி பாருங்கள், நீங்கள் கிடைக்கும். என்ன காரணம்? இந்த எம்ப்ளாயி உதயநிதியிட்ட தகராறு பண்ணிட்டாரு. பகரிய பவரை காலைல 5 மணிக்கு அடிக்கிறாங்க. கொடுக்க முடியாத மாதிரி தொல்லை கொடுக்க முடியும். அப்போது எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை இப்படி விஜய் மீது பர்சனல் அட்டாக் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது சொல்லுங்க. இப்போ விஜய் அரசியலே தெரியாதியா? யோ, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதியா? அவரு வெளிலே வரமாட்டாரியா? விஜய்க்கு பேச தெரியாதியா? என்ன வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு அது ஓகே. இது என்னப்பா டிவி கேக்கு? உங்கள் வரலாறை எடுக்கலாமா? நான் பேச விரும்பல. நீங்கள் உச்சி முகரும் உங்கள் தலைவர் கருணாநிதியின் வரலாறு எடுத்து பேசலாமா? இது நீங்கள் ஒழுக்கமா என்பதற்காக நான் கேட்கிறேன். தனி மனித தாக்குதலில் நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு இது பொருந்தாதா? ஆனால் இவங்க எப்படி போகிறாங்க பார்த்தீங்களா? அதுவும் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை விட்டு பேச வைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இவர் செல்கிறார். அப்போது விஜய் மீது எத்தகைய வன்மத்தோடு திமுகவினர், குறிப்பாக திமுகவினர்லாம் கிடையாது, உதயநிதி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் கூட்டணி இல்லாமல் தனியாக சென்று விஜய் அவர்கள் தோற்று மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அவரது நிலைமை என்ன? சார், இவங்க வைக்கிற வாதத்தை நான் கேட்கட்டுமாங்க சார்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எதிர்கட்சியாக வந்து உட்காடுறோம், திமுக ஆட்சி பண்ணிட்டு போட்டோம், 2031 தான் எங்களோட டார்கெட்டு, அதில் நாங்கள் முதலமைச்சராக வந்து உட்காந்துக்கிறோம். எதிர்கட்சியாக உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் இப்போவே இவ்வளவு தாக்குதல் தொடுக்கும் உங்கள் மீது நீங்கள் எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்த பிறகு ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் எப்படிப்பட்ட தாக்குதலை தொடுப்பார்கள்? முதல்ல எதிர்கட்சியாக உட்கார முடியுமாங்க சார்? சும்மா நீங்கள் பேப்பரில் தானே எழுதிக்கிங்க எதிர்கட்சி 40 எம்எல்ஏ இத்தனை தொகுதின்ட்டு வேணால் எழுதிக்கிங்க. எப்படி வருவீங்க? எதிர்கட்சி அதிமுக இருக்குமா? நீங்கள் இருப்பீங்களா? அதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பேசிட்டோம் சார். இல்லை சார், அவங்களோட எண்ணம் அப்படி அவங்க சொல்லுவாங்கம்மா. இல்லை, அது என்ன மாதிரியான அவங்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணுன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன சிக்கலை எது உண்டு பண்ணும்? திரும்பவும் திமுக வந்துச்சுன்னா இப்போ இதே தான் அடுத்த 5 வருஷம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்கம்மா, விஜய் ஜெயிப்பாருமா. எங்கே நின்னாலும் விஜய் ஜெயிக்கிறாருமா. 234 தொகுதியில் எந்த தொகுதியில் நின்னாலும் விஜய் ஜெயிக்கிறார். விஜயை தாண்டி ஒரு எம்எல்ஏ ஜெயிப்பதற்கான கேரண்டி கூட கிடையாது. கரெக்டாப்பா? அது விஜய்க்கே தெரியும் சார். எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. வாக்குகள் செங்குத்தாக பிரிந்து அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், இவங்க ஒரு கூட்டணி ஒரு பக்கம், அழகாக திமுக வந்து உட்கார்ந்து. அந்த நேரம் எவ்வளோ முக்கியம்னு நான் கேட்குறேன் சார். 5 வருஷத்தை நீங்கள் திரும்ப திமுக தூக்கி கொடுக்க போறீங்கல்ல, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களா 2031 நாங்கள் பார்த்துக்கிறோம், அந்த நேரத்துக்குள்ளே என்ன ஆகும்னு நான் கேட்குறேன். விஜய் இருக்கும் தடம் தெரியாமல் அழித்து விடுவார்கள். பிஸ்னஸாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும். பிஸ்னஸ் இப்போவே பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி பண்ணுவாங்க? டிமாரலைஸ் பண்ணுவாங்க, அவங்கள நிலைக்குலைய வைத்து விடுவார்கள். அந்த உண்மையை ஏன் சார் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? திரும்ப இந்த அவங்களுடைய ஆதரவாளர்கள் கூட அவங்க ஆதரவாளர்களை விடுங்கம்மா. அவங்க ஆதரவாளர்கள் விஜய் கையை காட்டிட்டு சிஎம் ஆகிட்டு வந்து உட்காந்துருவாரு, நாளைக்கு அடுத்த வாரமே கோட்டைக்கு போயிடுவார். அவங்க ஆதரவாளர்கள் அப்படி தான் பேசுவாங்க. தேர்தல் உத்தி வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அப்படி தான் பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சாதாரண ரசிகர்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர்களுக்கு உங்களுக்கு தாவேகவின் பலம் தெரியாதுன்றாங்க. நாங்களும் அதை தான் சொல்கிறோம், தாவேகவின் பலம் தெரியாது. தாவேகவுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. இல்லை சார், அவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணல சார். எந்த தேர்தலும் என்ன அவங்க ப்ரூவ் பண்ணல. எல்லாரும் ஆளுகள் கையில் ஒரு சர்வே ரிப்போர்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா என்று.
நம்ம சர்வே எடுத்தால் கூட தான் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் தமிழகத்தின் முதல்வராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80% வருவார் விஜய். எடப்பாடியோ ஸ்டாலினோ மேட்ச் பண்ண முடியாது. 234 தொகுதிக்கு ஆளுக்கு எங்கே போவீங்க? அந்த மரத்துலேருந்து ஒருத்தர் குதிச்சார், ஒருத்தர் அவர் ஒரு தொகுதி, இந்த சேரை தூக்குனவங்க ஒரு நாள் தொகுதி, இப்படி தான் வேட்பாளர் போடுவீங்களா நீங்கள்? இன்னும் நீங்கள் பூத் ஏஜென்ட் நியமனத்தை கம்ப்ளீட் பண்ணல, புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்போ எதிர்க்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் கூட இல்லை. எப்படிமா முடியும்? விஜயகாந்தின் 10% அதிமுக என்ற 35%தோடு சேர்ந்ததனால்தான் அவர் எதிர்க்கட்சி ஆனார். வெறுங்கையில் முழம் போட முடியாது, புரிஞ்சுங்க. தான் சார், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. அதை சொல்லியாச்சு திரு விஜய் அவர்களுக்கு. திரு விஜய் அவர்கள் இந்த மரத்திலிருந்து குதிப்பவர்களை அருகில் வைத்து கொள்ளாமல் யதார்த்தம் என்னவென்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வார் என்று நம்பலாம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசியதை பார்த்ததும் விஜய்க்கு தேவையான புரிதல் வந்துவிடும். நான் மீண்டும் மீண்டும் திரு விஜய் அவர்களுக்கு சொல்வது, விரைவாக முடிவெடுங்கள். இதில் தாமதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதிமுக பிஜேபி கூட்டணி உங்களுக்காக ஜனவரி வரையோ, டிசம்பர் வரையோ, அக்டோபர் வரையோ காத்திருக்காது. அவங்களுக்கு அலையன்ஸை சீல் பண்ணிவிட்டு டாமிக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படி நீங்கள் ஓகே சொல்லலாம், டாமி உங்கள் மேலேயே போயும். ஏன் பாயாதா? இல்லை, அதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்குமோன்னு தோணுது சார். ரொம்ப டல்லாக இருந்தார் லாஸ்ட் இந்த கோயம்புத்தூர். நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லா காரணத்தையும் நான் இப்போ நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? நீங்கள் ஷூட்டு முடிஞ்ச உடனே சொல்கிறேன் நான். ஸோ இவர் திரு லியோ அவர்கள் சொல்லுது ரொம்ப முக்கியமான காரணம். உங்களை விட்டுருவாங்களா? முதல்ல ஒய்யை பிடுங்குவாங்க. ஒய்யை பிடுங்கினாங்கன்னா அடுத்த வாட்டி மரத்துலேருந்து தலையில் குதிப்பான். இல்லை சார், இப்பயே சார் நேற்று நான் நியூஸ் பார்த்தேன் சார், மரத்தில் குதிச்சதுக்கப்புறம் விஜய் தலையில் தட்டிய மர்ம நபர். எனக்கு உண்மையிலே திரு விஜய் அவர்களை நினைச்சா பாவமா இருக்குமா? வெளியிலே வர முடியலமா அவரால். பாவமா என்னமா இப்படி பண்றாங்க? தலையில் அடிக்கிறான், ஒருத்தன் எதையோ தூக்கி வீசுறான். ஐயோ, ரொம்ப இல்லை சார், அவங்க தான் சார் அவருடைய ப்ளஸ்ஸும் அவரோட மைனஸும். ஆமாம்மா, நீங்கள் ப்ளஸ்ஸு தான்மா. இதை வச்சுக்கிட்டு எப்படிம்மா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்க? எப்படிமா பிரச்சாரம் பண்ண முடியும்? விஜய் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறீங்க. ஏமா ஒரு நாள் கோயம்புத்தூர் வந்ததுக்கு மரத்துலேருந்து தவறான், வண்டியில் குறுக்க வந்து விழுறான், மேலே ஏறுறான். நீங்கள் எப்படிமா 234 தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க? சொல்லுங்கம்மா, முடியுமா? இன்னொன்று சொல்லிடுறேன் சார், இப்போ 2.5 வருஷம் முதலமைச்சர் கேட்டிருக்காரு இல்லையா? இல்லை, இந்த அதிகாரிகள் எப்படி இந்த திமுக ஆட்சியை சப்போர்டேஜ் பண்ணாங்கன்னு நம்ம இப்போ விரிவாக பேசணும். அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். வாங்க அரசியல் பழகுங்க, கற்றுக்கு வருமா? ஓகே சார், அது வாங்க அரசியல் பண்ணுங்க, மக்கள் எப்படி அவங்கள காப்பாற்றணும்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நில்லுங்க. உங்களுக்கு ஏஜ் இருக்குது, நீங்கள் ரொம்ப சின்ன வயசு இருக்கு பாருங்கள். ரொம்ப இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சியாக அமர்ந்து 29இல் கணிசமான எம்பி இடங்களை பெற்று 2031 அதிமுக வெர்சஸ் தாவேக என்று இருக்கட்டுமே. உங்களுக்கு அப்போ தேர்தல் அனுபவம் வந்துடும், கட்சியை வளர்த்துடலாம். அன்றைக்கி இந்த மரத்தில் தவறவெல்லாம் இல்லாமல் கட்சி உறுப்பினர்களை பயிற்றுவித்து நீங்கள் வளர்க்கலாம். ஏன் இந்த அவசரன்றேன்? அரசியல்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன அவசரம்? ஆனால் ஆட்சிக்கு வர்றதுக்கு அவசரப்படக்கூடாது, ஆனால் கூட்டணி வைப்பதற்கு நீங்கள் அவசரப்பட்டே ஆக வேண்டும். இன்னொன்று, எதிர்பார்க்காத செக்மேட்டு தானே பிஜேபி அதிமுக கூட்டணி. மீண்டும் ஒரு எதிர்பார்க்காத செக்மேட்டாக அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைந்து விட்டால் ஆமாம், நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அதிமுகவிலேருந்து பாமகவுக்கும் ஒரு டைம் சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து முடிவு பண்ணி சொல்லுங்கள். தாவேக்கும் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுகலேருந்து சொன்னாலும் சொல்லப்படாவிட்டாலும் அவர்கள் இதை யோசித்து கொண்டிருப்பார்களா இல்லையா? பாமக ஏன்பா இவர் அங்கிட்டு போயிட்டா நம்ம கதை கஷ்டம். திமுகவில் போய் மல்லு கட்ட முடியாது. விஜய் கண்டிப்பாக திமுகவுக்கு போக முடியாது. ஒரே ஆப்ஷன் அதிமுக. ஆமாம், பாமக எங்கே வேணால் போகலாம். ஒருவேளை அதிமுகவுக்கு வந்துருச்சுன்னா பாமக விஜய்க்கு வேற ஆப்ஷனே இல்லை, தனித்து தான். இன்னொன்று, தனித்து போட்டியிடணுன்ற விருப்பம் விஜய்க்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது. அவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றதை பொறுத்து நான் விருப்பம் இருந்தாலும் விருப்பத்தெல்லாம் தூக்கி ஓரம் வைக்கணும், அவ்வளோதான். தனித்து போட்டியிட்டால் அழிந்து போய் விடுவார், அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாமக தூதுகளை அனுப்ப தொடங்கி விட்டார்கள். 2 பக்கமும் எப்பவுமே சொல்லியிருக்கேன்ல, வியாபாரம்
அதுதான் சார் பாலிடிக்ஸு. அதான் பாலிட்டிக். எக்ஸாக்ட்லி. வெற்றி பெற்றவர்கள் சொல்வது மட்டும்தான் வேதவாக்கு. விஜய் இன்னும் கையை திறந்து காட்டலை. கையை திறந்து காமிச்சு கையில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ ஊடகங்களும் இப்படி விவாதம் நடத்துமா? ஒற்றை சீட்டுக்காக கமலஹாசன் எந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார், டிவியெல்லாம் ஒற்றி இன்னைக்கு என்ன நடந்ததை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அவர் மீண்டும் சினிமாவுக்கு செல்லலாம் என்றாலும் அப்போதும் சிகப்பு பூதம் தான் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும். கரெக்டா? ஹிஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் கெட்டிங் லிமிட்டட். இன்றைக்கி லிமிட்டட் ஆப்ஷன்ஸு. சீக்கிரம் முடிவெடுக்கலைன்னா there will be no options. சரிங்க சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து மிக நீண்ட உரையாடல் அது. பல்வேறு கோணங்களில் அலசி பேசியிருக்கோம். தொடர்ந்து பேசலாம். எந்த மாதிரியான நிகழ்வுகள், எந்த மாதிரியான கூட்டணி, எந்த மாதிரியான களம் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அமையப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான எல்லா விஷயங்களுமே நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். எந்தெந்த கட்சியில் யார் யாருடன் கூட்டணி, எந்த அளவுக்கு சீட்டு எண்ணிக்கை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு வரோம். நம்ம அளவுக்கு வேறு யாருமாவது இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல. நம்ம தொடர்ந்து அனலைஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நேற்று போட்ட வீடியோவோட அந்த வியூஸ். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இல்லையோ. நான் சொல்கிறேன், எனக்கு நம்மள மாதிரி யாரும் அனலைஸ் பண்ணுறது இல்லைன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். எனக்கு இன்னும் மக்களுக்கு அதாவது இன்னும் மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கணுன்ட்டு நான் விருப்பப்படுறேன். நீங்கள் ஒரு ஓட்டரு, ஓகேவா, எல்லா சைடும் அனலைஸ் பண்ணி மக்கள்கிட்ட இதை சொல்லணும். ஸோ மக்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு கடைசி முடிவாக அவர்கள் எடுக்கட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி டீட்டெயிலாக விவாதம் பண்ணலாம் தானே? ஏன் இப்படி பண்ணுறதுல ஒரு நிமிஷம் இதோட நம்ம பேசிடலாம். நான் அந்த காரணத்தை சொல்கிறேன் சார். ஏன் பண்ணுறது இல்லை? போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க, இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த தைரியம் யாருக்கு சார் வரும்? குடும்பத்துக்கு மேலே தாக்குதல் நடக்குது, இது மாதிரி இந்த தைரியம் யாருக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏம்மா பேசுறதுக்கு எதுக்குமா இவ்வளோ இது வேணுன்றீங்க? நீங்கள் இது போல இந்த எலெக்ஷன் அனாலிசிஸு இதுதான் ஃபேக்டை பேசுறதுல உங்களுக்கு என்ன இருக்கு? உட்கார்றதுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு சிக்கல் இருக்குல்ல சார். இங்கே நம்ம 3 பேர் உட்காந்து பேசுறதுக்கு சிக்கல் இருக்குல்ல சார். ஹவுஸ் ஓனருக்கு தொடர்ந்து சிக்கல் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல சார். இதை தாண்டி எப்படி சார் பேசுவாங்க? இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கலனாலே நாங்கள் இருக்க முடியாது சார். போய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் அதிக எனர்ஜியோடு இறங்குறீங்க. இது என்ன எப்படி நடக்குதுன்னு தெரில. ஒருத்தர் கமெண்ட்லாம் போட்டிருந்தார், சவுக்கு சங்கர் மூளையை எடுத்து வச்சு மியூசியமில் அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அது என்ன தான் மூளைன்னு சொல்லிட்டு. லிட்டரலாக எங்களுக்கும் புரியலை. அப்படி இருக்கும்போது அதுதான் சிக்கல் அப்படின்னு எனக்கு வருத்தம். இந்த இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் இந்த இதுதான் ஊடகங்களோட வேலை, புரியுதுங்களா? இப்போ எல்லா கோணத்துலையும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அதை பண்ணணும். மேபி சார் நிறையா பேர் பேசினா நம்மளுக்கு இந்த சிக்கல் இருந்திருக்காதோ என்னமோ. நிறைய பேர் பேசினா எத்தனை பேர் போய் தாக்குதல் பண்ணுவாங்க? நம்ம ஒருத்தர் பேசுறதுனால தான் நீ ஒருத்தர் தானே பேசினே இருக்கிற, விட்டு ஒன்று பேச விடாமல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரி பார்க்கலாம். நேற்று இது என்ன வரவேற்பு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் இல்லை, மீண்டும் எனக்கு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், பயமாக இருந்துச்சு. சும்மாவே அதிகம் பேசுகிறேன்னு வாங்க, 2 மணி நேரம் பேசியிருக்கோம். ஐயோன்னு பார்ப்போம், நம்மளுக்கு திட்டுவாங்கன்னு பார்த்தா இட்ஸ் அ ஹிட். ஆமாம், 2.5 lakhs வியூஸ் இப்போ வரைக்கும். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையோ? சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி. நன்றிம்மா.